Hello guys, I am your MTG gamer. இதே என் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பேசலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்தெல்லாம் வந்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீப்போ, ஒரு பிசியில் கூட ஒரு ஃபேமஸான ஒரு கேம். அது இப்போ தான் ஓகேங்களா. இப்போ விளையாடுறது எல்லாமே இந்த ஆடியோ கேட்குமா கொஞ்சமாக கிட்டா ஓகே. இது ஒரு 20 பஞ்சு ஓகே போதுமா. எல்லாம் அப்படியே கோஸ்ட் வைப்ஸுக்கு எல்லாம் செட் ஆகிக்கோங்க. எல்லாம் நைட்டு பார்க்குறவங்க மறக்காமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்படி த்ரில்லோட பாருங்கள் எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, நாங்கள் எம்டிஜி கேமர். வாங்க கேம் பிளே கொள்ள போகலாம். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லுக்கு நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க உள்ளே போகலாமா. அதாவது ப்ரோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி நான் சொல்கிறது எவனும் கேட்க மாட்டீங்க. இப்போ என்ன எடுக்கலாம்னா ஸ்டாமினா எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி என்னன்னா இது வந்து ஓல்டு வெர்ஷன் ஓகேங்களா. இது வந்து பிசி கேமு ஓகே. இது பிசி கேமை கம்ப்ரஸ் பண்ணி மொபைல் கேமை மாற்றிருக்கோம். குறிப்பிடத்தக்க விஷயம் முதல்ல அது. இரண்டாவது என்னன்னா இப்போ இந்த மாதிரி கேமெல்லாம் ரொம்ப வைரலாக போகுது. சரி அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாமேன்னு தான் வந்திருக்கேன். அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 2 தடவை ப்ளே பண்ணிட்டேன். அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஊன்னா கூடாது ஓகேங்களா. வாங்க கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ஹெட்மேன் மேனர் ஓகே. பாருங்க இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுதான் எல்லோ ஸ்டாமினா. இதுவும் ஸ்டாமினா. எங்கடாது இவன் யாரோ குதிக்கிறான் பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஜம்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கோடாரி வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, இது வந்து ரேஞ்ச் அப்கிரேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா. இதுவும் ஸ்டாமினா, இதுவும் ஸ்டாமினா, இதுவும் ஸ்டாமினா, இதுவும் ஸ்டாமினா. கைஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இது மழை வேறு பெய்யுது. ஸோ அந்த வைபோட பாடிட்டுருக்கோம் ஓகேங்களா. இது பார்ட் 2 வேணுங்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த ஒரு ஸ்டேஜை முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜில் அடுத்தடுத்த பார்ட் ஓகேங்களா. இந்த லெவல் இந்த லெவல் ஒன்றா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு அப்புறம் இந்த லெவலை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த லெவலாக அப்படியே ஒவ்வொரு பாட்டில் இல்லை. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா வியூஸ் போச்சு, ஏதாவது லைக் வந்துச்சுன்னா அப்படியே லைவாக இதுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட். இது வந்து விண்வெளியிலேருந்து வருதுன்னு நானாக சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கை வேணாம். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் அமௌண்ட்டு 8960 இருக்குல்ல. இந்த அமௌண்ட்டை இந்த அதிசய பெட்டிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்டில் செட்டில் பண்ணும். அந்த அமௌண்ட் இருக்கணும். அதுக்கு நடுவில் இந்த சந்துக்கள் வருவானுங்க, சில ஜென்ம பிறவிகள் வருவானுங்க. அவனுங்கிட்ட இருந்து காப்பாற்றி அதை உடைக்காமல் கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த கேம் ஓகேங்களா. அது நடுவில் என்னென்ன ஃபன்னு நடக்குது, என்னென்ன காமெடி நடக்குது, என்னென்ன விவரேஜங்க நடக்குதுலாம் இப்போ பார்க்க போகிறோம். அண்ணங்க அத்தனை எனக்கு தெரியாதுப்பா, எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃபஸ்ட்டு வீடியோ உங்கள் திரும்ப ஒரு எப்படி சொல்கிறது, உங்கள் அன்பான கையை வச்சு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒவ்வொரு பேய் கேமாக போடலாம். எல்லாமே மொபைல் கேம்ஸ் மட்டும்தாங்க நம்ம ஆட போகிறோம். இப்போலாம் வந்து எல்லாமே பிசி வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் கேம்ஸ் யாருமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஓகேங்களா. அதனால் வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் மொபைல் பிளேயர்ஸுக்கு, நான் முன்னேற்றமாக இருப்பேன்றதுக்காக அப்படிலாம் இல்லை. என்கிட்ட பிசி இல்லை, நானும் பிசியில் விளாண்டுருப்பேன். உண்மையை சொல்லிட்டனோ சரி விடுங்க, நம்ம பாய் சீட்டு உண்மையை சொல்கிறது என்ன ஓகேங்களா. ஸோ என்கிட்ட பிசி இல்லை, ஸோ மொபைல் ஆடலாம் ஓகே, வேறு வழி இல்லை மொபைல் கேம்ஸ் ஆடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இது மொபைலில் இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா தூக்கிட்டானுங்க. யாரா நீ, இந்த ஃப்ரிட்ஜ் வந்து என்ன அடிதான் ப்ரோ, நான் யார் தெரியல, ஏரியா ரவுடி அப்படி எடுத்துன்னு என்னடா என்ன யார்கிட்ட பேசினுக்கிற தெரியுமா, ஹூ ஐ ஆம். சரி வேணா நம்மளுக்கு எதுக்கு இங்கிலீஷ். தவக்கால வாயா, யார்ரா அவன் மண்டையில் கோணியாட்டை எதையும் வச்சுட்டு சுற்றி திரிறான். அடே சாமி, ராட்சசில் ஏறி ஜங்குன்னு ஒரு மெதிச்சா முதுகெலும்புலாம் உடஞ்சி போயிரும் போல இருக்கடா. டே சாமி நடக்கிறத படுற தவக்காலையாட்டம். அது தவக்காலை தான் பார்த்தாலே தெரியுது. சரி வாங்க இந்த அதிசய பெட்டி எடுத்துக்கொண்டே
உள்ளே போய் என்னென்ன பொருட்கள் வேல்யூபிளான பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். வா, இந்த வைப்ஸில் ஆடுறது நல்லாதாயா இருக்குது. எங்கேயா போகிறான்? சிவப்பு கலர் போகிறல தான் எனிமி. ஓகேங்களா, சிவப்பு கலரில் போகிறான் பார்த்தீங்களா, அது வந்து எனிமி கைஸ். அப்படி சுற்றின்னு வந்துட்டு ப்ரோ வரான் வரான்டா. பார்த்துட்டான்டா. நல்லாவே தெரியுது, தெளிவாக தெரியுது அவன் பார்த்துட்டான்ட்டு. ஓகே, ஒரு பதிவான இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருக்கிறேன். ஒளிஞ்சிருக்கிறேன். ஏன் என்ன பார்க்கவே இல்லை போலகுதியா? ஐயோ, இங்கே ஆளையே காணோம்யா. என்ன ப்ரோ, அளவு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. அப்புறம் பார்த்துக்கங்க. அப்புறம் அவ்வளோதான், அழுதுருவேன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் காமிச்சிங்கன்னா. அவன் பாரு ஏறி ஒன்று வாயிலே மிதிச்சான்னு வைங்க, அவ்வளோதான். அத்தி வரான்டா. பா, எப்படா இத்தனை வருஷமா பல்ல கழுவாமே வச்சுக்கிற? எனக்கு தெரியலடா சாமி. நடக்கும்போது பூமி அதிருதியா, அந்த எஃபெக்ட் தான் இப்படி இருக்குது. வாங்க வர மாதிரி பூமி அதிர்தான் அவர் நடக்கும் போது, புரியுதா? அப்படி வந்து அப்படி ஹாரர் கேம் பிளே மாதிரி கொண்டு வராங்களாம். சரி, இது ஹாரர் கேம் பிளே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் விளைஞ்சிக்கலாமா? அவன் போயேட்டான். அவன் சுற்றி ஒரு இடத்துக்கு தான் மறுபடியும் வந்துனுங்கிறான். எங்கே வரான்னு பார்த்துக்கலாம். யார் அவன் லூஸாக இருப்பானோ? அவன் வந்த இடத்துக்கே வந்துட்டுக்கிறான். யோ, எனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா இல்லையா? வரான்டா. ஓ ஷேட் ப்ரோ, ஷேட். அடி கிரேட் எஸ்கேப்டா. யாருக்கிட்ட? நம்மளாம் ப்ரோ கேமர் ஆஃப் தமிழ்நாடுடா. நம்மக்கிட்டேவா? நம்மளெல்லாம் யாராலும் தோக்கடிக்க முடியுமா? ஏங்க, எப்படி அந்த ப்ரோ கேமில் அந்த மூமெண்ட்டை பார்க்கணுமே நீங்கள். அப்படி எகிரி குதிச்சு அப்படியே தவுட்டா மட்டிலே அப்படியே பறந்து வந்த பார்த்தீங்களா, அதுதான் நான் எம்டிஜின்றது. சாதாரணமாக வரல, பல ரத்தங்களில் பார்த்து தாண்டா வந்திருக்கேன். பார்த்துக்க, சின்ன வயசுலேயே பிடிஜி பார்த்து வளர்ந்த வேண்டாம் நான். நம்பிக்கிட்டியாவா? அவரு ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடுனா நான் குட்டி ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடுறா. ஆஷியே, அந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட நீ பேசினு ஆத்தி வந்து இதோட ஆய் விட்டான். ஆய் கிழிச்சு தைச்சிருவான். வர்றான், வந்துட்டான். அவன் வந்துட்டு இருக்கும் போது வாய் பேசினுறான்டா அவன்கிட்ட. ப்ரோ வைபு மூமெண்ட்டாக இருக்குது. இப்போதாயா கேமே பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த தவக்கானவன் என் பின்னாடியே வந்து சாகுறான். அவனுக்கு எதாவது போட்டு தான் தொலைங்கலண்டா. சோறே திங்காதவனான்ட்ட என்ன பிடிச்சி சாப்பிட்றதுலே திடீரான். அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. பா சாமி, பின்னாடியே போயிடலாம். ஓ, நம்ம இந்த இடத்துக்குலாம் வரவே இல்லை. நம்ம போய் அந்த அதிசய பெட்டியை போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதிசய பெட்டியில் எப்படி ஏதாவது உடைக்கக்கூடாதுடா. கஷ்டப்பட்டு போரில் எடுத்து எங்கே போனாலும் வந்துடுறான்டா அவன். என்னடா ஆதார் கிடைக்கிறாங்க, ஏதாவது பிடிங்கி வச்சுக்கிட்டியா? ஏண்டா டேய், ஏண்டா ஏடா இருந்துச்சு ப்ரோ? அவன் பார்க்கலாங்க, குருட்டு பையன் சார். அவன் குருட்டு பையன். இங்கடா 846 ரூபா தானா? அவ்வளோதானே வச்சுருந்தேன். வாட், இவ்வளோதான் வச்சுருந்தேனா ப்ரோ? என்னடா இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜு பழி வாங்குது, ஒரு பக்கம் கபோர்டு பழி வாங்குது. என்ன நான் சொல்லி வச்சு பழி வாங்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த தவக்காலம் வாங்கினா இப்போ தான் வந்து போட்டு தள்ளிட்டுக்கிறான். சரி, புதுசாக ஒரு இடம் இருக்கான்னு பார்க்கலாம். 1900 ரூபா கிட்ட தானே வச்சுக்கிறேன். என்னடா ஒரு அடி மன நெல்லுனா நிற்காதடி. காப்பி அடி கீப்பிட்டு ஏதாவது கொடுத்துட போகிறானுங்க. நம்மளே இப்போ தான் வளர்ந்து வர சேனலு. நம்மளை மாதிரி இப்போ ஒரு ப்ரோ கேமர் வளர்ந்து வந்துட்டுருக்கானா, அவனுங்களாம் அழிக்கிறதுக்குன்னே பல பேர் குறியாக இருக்கானுங்க. எங்கள் தலைலாம் பார்த்தில எத்தனை பேர்த்த தாண்டி.
அடி நம்ம தான் விசுவாசத்தில் வர அஜித் மாதிரி எப்படி பிடிச்ச பார்த்தியா? நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். ஐயோ இப்போ எப்படி தூக்குறதுன்னு வேறு தெரியலையே. ஐயோ இது எப்படி என்ன ஊற்றிட்டு போகிறது? இடம் வரலாம். அவ்வளோதான் நக்கிட்டு போச்சு. இருந்த காசும் போச்சா? இப்போ என்னதான் இருக்கு? ஐயோ இடத்துல ஒன்றுமே இல்லையா? இப்போ அந்த தவக்கால என்னை போட்டு தந்ததே காசு வரும். ஐயோயோ இப்போ நான் எங்கே போவேன்? அப்போனா கூட பத்தாதேயா. அவனை 2 தடவை போட்டு தள்ளியா? அவன் என்னை ஒரே அடியை தூக்கி திருப்பி போயிடும்டா. அவ்வளோதான் அவ்வளோதான் அதான் முடிஞ்சு போச்சு. 800 ரூபாய வச்சு நீ பூஜை போடுறது. ஓகே கைஸ், புது பிளேஸ், புது ஏரியா. நைஸு. ஏதோ ஒரு பொருள் எவ்வளோ? ஒரு 100 ரூபா தரனா போதும். 1000 ரூபா. கமான் கமான், நம்மளை வின் பண்ண முடியாது. அவன் சொன்னான் நம்ம தான். இந்த டைலாக் மட்டும் எப்பயுமே மறந்துடக்கூடாதுங்க. படித்தாலும் சரி படிக்கிறனாலும் சரி நம்ம தான். ஃபைட்டு தெரியலனாலும் சரி தெரிஞ்சாலும் சரி நம்ம தான். நம்ம தான் எப்பயுமே. வாங்க வாங்க அந்த பெட்டியை எடுறா. செவ்வாழை அப்படி. வாட் டைமண்ட்ஸ்? ஐ லைக் த டைமண்ட்ஸ். ஆனால் ஊருப்பட்ட பேர் விற்கிறானுங்க, ஊருப்பட்ட ரேட்டு விற்கிறானுங்களே. ஒருமா ப்ரோ, ரொம்ப சென்சிட்டிவானது ப்ரோ. மொபைலில் இருக்கிற காசையும் முடிச்சு விட்றாத. தவக்காலக்காரன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. வந்துட்டானா அவ்வளோதான். வாய் மேலேயே ஒன்று விடுவான். வாயை விட்டானா அவ்வளோதான். வாய் கோணியும் கோணிச்சிடும். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இதோட இப்போ வேல்யூ எவ்வளோ? 5000 ரூபா தான் இருக்குது. அங்கே ஒரு 1000 ரூபா இருக்குது. 6000 6400. எனக்கு கணக்கெலாம் தெரியாது. கணக்கு வாத்தியார் கேட்டார், போட்டு கொன்றுவார். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன இடத்துக்கு போகலாம்? இன்னும் கொஞ்சம் இடம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அந்த இடத்துல வேல்யூ இருக்குன்னு நம்புகிறேன் காய்ஸ். இந்த கேம் பிளேயை முடிக்கணும்னா மறக்காமல் ஒரு லைக். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். மோட்டிவேஷன் எல்லாம் அதெல்லாம் பண்ணி விட்டுருணுங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்காக வளர்ந்து வரும் உயிரை கொடுக்கும் யூடியூபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு யூடியூபருக்கு இந்த சப்போர்ட் இல்லைன்னா எப்படி? இதெல்லாம் பண்ணணுங்க. இப்போ வளர்ந்து வர யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும். பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கக்கூடாது. ஒன்றும் பண்ண மாட்டேன். சாப்பிட்டு மறுபடியும் தூங்குங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. நைஸு. இவனோட அப்பாவை தான் நம்ம அப்பா பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதாவது பெருசாக ஒரு குண்டாவை மாதிரி தூக்கணும் தெரியுமா? ஒரு சட்டியாக குண்டாவோ, அந்த குண்டாவோட பையன் நினைக்கிறேன். தூக்கிட்டேன்டா. யாருக்கிட்ட? தவக்காலே வந்தாலும் சிங்கிள்ஸ் செய்வோம்டா. சிங்கிள்ஸு அப்பா எப்படியோ 8000 சேர்த்தாச்சு. 8400 ரூபா. வின் பண்ணவே முடியாது, அவ்வளோதான். கேமை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நினச்சேன். இருந்தாலும் நம்மளை தோக்கடிக்க யாராலங்க முடியும்? ஒரு வளர்ந்து ஒரு ப்ரோ யூடியூபர். ஒரு வார்த்தை, ஒரு டைலாக் போதாதே. நிம்மதியாக இருக்க மாட்டீங்களே. ஓகே. என்ன இடையாது? இங்கே என்னடா ஒரு சயின்டிஸ்ட் லேபே வச்சுருக்கீங்க? வாட்? ஏதோ ஒரு பொருள். இந்த 600 ரூபா பொருள். வேறு எப்படி 600 சொல்கிறேன்னா 500 600. வாவ், அழகாக இருக்கு. 8000 2800 ரூபா. நைஸ் ப்ரோ. நைஸு. எனக்கு ஏற்ற பீஸு நீ. பீஸு உன்னை சாப்பிட வந்து காசு நீ. பாட்டு தெரியல, அமைதியாக இருக்கேன் நான். ஓகே கமான் குட்டி பையா. உள்ளே போய் உட்காந்துக்க. ஏதாவது தவக்கலை வந்தால் சொல்லிவிடு. அண்ணன் கொஞ்சம் உஷாராகிறேன். லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது. வராண்டா. நினச்சேன்டா இப்படிலாம் நடக்கும்டா. எனக்கு தெரியாதுன்னு நினச்சின்னுக்கிறியா? அப்படி நம்ம தான். பேய் கேம்னாலே நம்ம தான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டுறான்.
எங்கே வரானா நம்ம ஏரியாவுக்குலாம் வரமாட்டான். நம்ம இருக்கிற இடத்துலலாம் யாருங்க வருவா? நம்மலாம் சும்மா அலர் விடு. வா யோ வராயா? ஐயோ ரூமுக்கிட்ட வந்துட்டாயா? வரான். அவ்வளோதான், முடிஞ்சுதே. ஆமாம், மறக்காமல் யாரும் எனக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும் பப்ஜி பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஐ எம் லைக் ஃப்ரீ ஃபயர். எனக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும், ஓப்பனாக சொல்கிறேன். நான் பப்ஜி பிளேயர்லாம் கிடையாது, ஓகேங்களா? சொல்லிக்க விரும்பினேன், வேறு எதுவும் இல்லை. 3500 ஷியட் ப்ரோ. என்னடா சுற்றுது ரே, சுற்றுது கண்ணாலே. வெட்டிங் ஃபோட்டோவா? அழகாக இருக்கு. இவ்வளோ தலையை காண அந்த பொம்மைக்கலாம். அடம் ஐயோ சுற்றிக்கினே ஓடுறா. நம்மள சுற்றிடா உம்மாட. சாரி ப்ரோ, ஆபாசத்தை தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தெரியாமல் வாயில வந்துரு. ஆசையில் ஓடி வந்தேன். இங்கே மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மறைந்திருந்து பார்க்கும் அடங்கோ. அப்புறம் நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். யோ யார் அவன்? எங்கே போனாலும் வரான். அவ்வளோதான் முடிச்சு விட்டிங் போங்க. ஓகே ப்ரோ, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். அடுத்த பாட்டில் பாடுறேன். ஏய் தவக்கால தூக்கி தொங்க விட்றேன் பாரு, தவக்கால ஃப்ரீ தான். ஓகே, ப்ரோ பிளேயருக்கு வந்த நிலமை. சரி, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். நான் உங்கள் MTG. பாய் டொமே.